Hi friends, welcome to mini kitchen. இன்னைக்கு நாம முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான ஒரு 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சை பயிரை ஃபுல்லாக சேர்த்துடலாம். இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிர் கோல்டு அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்ம முளைக்கட்டி செய்கிறதுனால இந்த கோல்டெல்லாம் இருக்காது. இதில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முளைக்கட்டி செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இதை ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது பச்சை பயிர் வேகிறதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பச்சை பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வதங்க வரைக்கும் இது போல் வதக்கிக்கிட்டே இருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததும் ஒரு 2 பெரிய தக்காளியை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். வதங்கி இந்த வெங்காயம் தக்காளிக்கு இந்த மசாலாலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த சூடெல்லாம் போகிற வரைக்கும் அதை ஆற விட்டுடலாம். இப்போ பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்துச்சு. ஒரு விசில் வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை பயிறு ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. அந்த முளையும் எதுவும் ஆகாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூடவே நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரே விசில் வந்தால் போதும். ரொம்ப வேக வச்சுட்டோம் அது குழஞ்சிரும், பயிர் தெரியாமல் போயிடும். அடுத்து இது கூட 2 கத்திரிக்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த காய்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு காரம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா இது போல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய் நல்லா வெந்து வர வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுட்டு இருந்த இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சும்மா தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போது நம்ம சேர்த்த கத்திரிக்காய் வந்து பாருங்கள், நம்ம ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அந்த மசாலா சேர்த்ததுக்காக. அடுத்து லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இது போல் ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம இந்த புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த புளியை இது கூட புளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா திருப்பியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். புளியோட பச்சை ஸ்மெல்ல போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றின புளி வந்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்திருக்கு குழம்பு. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இது கூட வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் தனியாக. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்து இது கூட ஒரு வெங்காயத்தை இது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா தாளித்து நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இதில் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி ரெடி.